பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் இடையேயான இந்த பல்வேறு விதமான அந்த நெருடல்கள் உரசல்கள் வந்து இந்த ஓட்டிங் டிரான்ஸ்ஃபரில் அது பாதிப்பை ஏற்படுத்துமா ஒன்று. இன்னொன்று பாமகவும் தேமுதிகவும் அதே வலிமையில் இருக்கிறாங்களா சார்? ரெண்டு அணியாக பிரிஞ்சு இருக்கிறாங்க. நீங்கள் இந்த சூழ்நிலையில் திமுகவை வீழ்த்துவதற்கு இந்த பலம் மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா? அதாவது நீங்கள் திமுக கூட்டணியில் மிகப்பெரிய கட்சி திமுக, அது ஒன்றுதான். ஆனால் எங்களுடைய கூட்டணியில் இரண்டு பெரிய கட்சிகள், ஒன்று பாஜக, ஒன்று பாஜக. அவ்வளவு வாக்கு வங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அது வந்து நம்ம வந்து இடம் ஜெயிச்சிருக்காங்க. இல்ல இல்ல, அதாவது நான் ஒரே இதில் சொல்லிடுறேன். திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற தேசிய கட்சியான காங்கிரஸை விட பிஜேபி தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வங்கிகளை இப்பொழுது தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. மற்ற எல்லா கட்சிகளும் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, 4 எம்எல்ஏ இருக்கட்டும். அப்படி பார்த்தா நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியும், நான் சொல்றேன் மத்தியில மட்டும் ஆட்சி இல்ல பிஜேபி. ஆமா, அதாவது இல்ல மற்ற மாநிலங்களில் வேற 17 மாநிலங்களில் பிஜேபி ஆட்சி செய்கிறது. அப்ப பெரிய கட்சி தானே? பெரிய கட்சி தான். தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு நீங்க சொல்ற மாதிரி நிச்சயமாக காங்கிரஸோட அதிக வாக்கு இருக்கா? அறுதிட்டு சொல்றேன், உறுதிட்டு சொல்லுகிறேன். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பிஜேபி வாங்குகிற வாக்குகளையும் காங்கிரஸ் வாங்குகிற வாக்குகளையும் நிச்சயமாக தமிழ்நாட்டிலே காங்கிரஸுக்கு இருக்கிற வாக்கு வங்கியை விட பிஜேபிக்கு அதிக வாக்கு வங்கி இருக்கிறது. ஒரே ஒரு உதாரணம், 2011 2G விவகாரம் உங்களுக்கு தெரியும். மேலே சிபிஐ விசாரணை, கீழே தேர்தல் தொகுதி 63 இடங்களை ஆப்டிஸ்ட் செய்து வாங்கினார்கள். வெற்றி பெற்ற தொகுதி எவ்வளவு? காங்கிரஸ் வெறும் 5 இடம் தான். அதுதான் நிலைமை. காங்கிரசினுடைய நிலைமை அவ்வளவுதான். சரி, இப்ப பாஜக நல்ல வலிமையா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அதாவது பாமக வலிமையா இருக்குது, பெரிய வலிமை தான் சொல்லல, பெரிய கட்சி காங்கிரஸ். அதாவது அனைத்து அதிமுக இடம்பெற்றிருக்கிற பிஜேபி ஒரு கணிசமான வாக்குகளோடு தமிழகத்திலே இன்றைக்கு வளர்ந்து வருகிற ஒரு கட்சியாக இருக்கிறது. இப்ப பிஎம்கே சொல்றீங்க, பிஎம்கேவை பொறுத்தவரையிலும் அது ஒன்னா இருக்கும் போதே ஒரு 6, 7, 8 மாவட்டங்கள்ல தான் அதுக்கு வாக்கு வங்கி. இப்ப வந்து தந்தை மகனுக்கு இருக்கிற அந்த பிரச்சனையால பிளவுபட்டு இருந்தாலும் ஏற்கனவே டாக்டர் அன்புமணி அவர்கள் என்டிஏவில் தான் பயணிக்கிறார். அவர் எங்களோடு தான் இன்றளவும் இருக்கிறார். ஆக அவர் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல பெரியவர் மருத்துவர் ராம்தாஸ் அவர்களும் எங்களுடைய கூட்டணியிலிருந்து இன்னும் அவர் விலகவில்லை. காரணம், முந்தைய சட்டமன்ற தேர்தலில் எங்களோடு இருந்து போட்டி போட்டு தான் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றார்கள். அவர்களும் இன்னும் விலகவில்லை. எனவே அவர்கள் எங்களோடு சேர்வதற்கு இவர்களுக்குள் பிரச்சனை இருந்தாலும் ஒன்று சேர்ந்து வருவார்கள். இல்லை என்றாலும் தனித்தனியாக ஆதரவை கொடுக்கிற போது 2 பேரும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல தேமுதிகவை சொல்லுகிறீர்கள், அது வாக்கு வங்கி இருக்கா சார்? அதுக்கு வாக்கு வங்கி விஜயகாந்த் இருக்கும் போது இருந்த வாக்கு வங்கி இப்போ அவர் இருக்கிற போது நிலைமை வேறு, இப்பொழுது இருக்கிற நிலைமை வேறு. அதற்காக சுத்தமாக வாக்கு வங்கி இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. அந்த இயக்கத்தை திருமதி பிரேமலதா அவர்கள் தங்களுடைய கணவர் இறந்த பிறகு அதை ஓரளவுக்கு திறமையோடு அவர் அதை நடத்தி வருகிறார்கள். மாறுபட்ட கருத்து இல்லை. தேமுதிகவுக்கும் அதாவது நாடு தழுவிய மாநிலம் தழுவிய எல்லா ஊர்களிலும் எல்லா நகரங்களிலும் அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் இருக்கிறது. அது எங்களுக்கு பிளஸ் ஆகிற போது எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கூடுகிறது. நான் இதை ஏன் சொல்கிறேன் சொன்னால், அந்த தேமுதிகவும் ஜனவரி 9ஆம் தேதி கடலூரிலே நடைபெற இருக்கிற அந்த மாநாட்டிலே தான் முடிவை இருக்கிறோம் என்று அவருடைய தலைவர் திருமதி பிரேமலதா அவர்கள் சொன்னாலும் இன்னும் அவர் நாடாளுமன்றத்தில் எங்களோடு தான் பயணித்தார். எங்களுடைய உறவை அவர் முடித்துக் கொள்ளவில்லை. அதாவது முடிவை அறிவிக்கிறோம் என்று சொல்லுகிறார். எனவே அப்படி எங்களோடு இல்லை என்று சொன்னால் இந்நேரம் முடிவை முடித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆக முடிவை சொல்லுவதாக சொல்லுகிறாரே தவிர எங்களோடு இருக்கிற உறவை அவர் இதுவரை முடித்துக் கொள்ளவில்லை. எனவே அவர்களும் எங்களோடு இப்பொழுது நம்ம திரு வாசன் அவர்கள் எங்களோடு தான் தொடர்ந்து பயணிக்கிறார். புதிய நீதி அது இன்னும் கொஞ்சம் அவருடைய கட்சிக்கு கூடுதல் பலம். அதாவது ஒரு கிடைச்சிருக்குல்ல ஒரு சில பகுதிகளில், அதாவது மாநிலம் முழுவதும் என்று சொல்ல மாட்டேன், சில பகுதிகளில் அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது. இப்ப தமிழர் யூனியன் ஒரு பெரிய ஸ்போக்ஸ்மேன் வந்துட்டாரு. அவருடைய பிரச்சாரம் கொஞ்சம் எங்களுடைய கூட்டணிக்கு பலம் தரும். அதே போல புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் இருக்கிறார். பாரிவேந்தன்
ஐஜேகே அவரும் எங்களோடு இருக்கிறார். டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவரும் எங்களோடு தான் இருக்கிறார். ஜான் பாண்டியன் இருக்கிறார். எனவே இன்னும் சில அமைப்புகள், விவசாய அமைப்புகள் அதெல்லாம் நிறைய இருக்குது. அதாவது நாங்கள் வந்து பெருசுபடுத்திக்கிறது இல்லையே, எங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, சில அமைப்புகள் இருக்கிறது. நான் அதை விட உங்களிடம் சொன்னதை போல எண்ணிக்கை முக்கியமல்ல, எண்ணங்கள் முக்கியம். இந்த ஆட்சியாளர்கள் மீது இருக்கிற அனைத்து தரப்பு மக்களுடைய வெறுப்பு, அந்த மக்களுடைய அந்த வெறுப்பு எங்களுக்கு கூடுதல் பலம். இந்த இருக்கிற கூட்டணி கட்சிகளோடு அந்த மக்களுடைய எதிர்ப்பும் ஆதரவாக எங்களுக்கு சேர்கிற போது, ஆளுங்கட்சி மீது இருக்கிற வெறுப்பு எங்களுக்கு ஆதரவாக சேர்கிற போது, இந்த கூட்டணி எங்களுடைய பொதுச்செயலர் சொன்னதை போல மெகா கூட்டணியாக அமையும். 2026 தேர்தலிலே ஒரே ஒரு கேள்வி. தமிழக வெற்றி கழகத்தால் வந்து திமுக கூட்டணி தான் பாதிப்புன்னு சொல்லிட்டீங்க. அதிக பாதிப்பு. அதனால்தான் கூட்டணி இல்லாமலேயே அதிமுக வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா நீங்க ஒரு கணக்கிட்டு ஒரு கூட்டணி கட்சிகளை சொன்னீங்க. ஆனா முதல்ல இருந்து திமுகவுக்கும் தவேகாவிற்கும் இடையே தான் போட்டி 2ஆம் இடத்தை நோக்கி முன்னேறுகிறது என்று இப்போது டிடிவி தினகரனில் இருந்து இந்த அதிமுகவில் உள்ள பிரிந்த பல தலைவர்களும் கூறிக்கொண்டு வருகிறார்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே இந்த 2ஆம் இடத்திற்கு தவேகா வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா நீங்க நினைக்கிறீங்களா? அது அதீத நம்பிக்கையா? இல்லை. நீங்கள் சொன்னவர்கள் அதாவது அதை வந்து 2ஆவது இடத்துக்கு சொல்லி எங்களை 3ஆவது இடத்துக்கு தள்ளுறது எங்கள் மீது இருக்கிற வன்மம். நீங்கள் சொல்லுகிற அந்த தலைவர்கள் எங்களை குறைத்து மதிப்பிடுவது அல்லது எங்களை 3ஆம் இடத்திற்கு தள்ளுவது. விஜய் சொல்றாரு, நான் தான் எங்களுக்கு திமுக அதுதான் நான் சொல்லிட்டேன். சிறு பிள்ளை இட்ட எல்லாமே வீடு வந்து அதிமுக. அதுதான் அது வந்து அந்த புரிதல் இல்லாம அவர் பேசிட்டு இருக்கிறார். அதாவது கூடுகிற கூட்டத்தை தனக்கு வந்து வாக்குகளாக மாறும் என்று எடுத்துக் கொள்றாரு. அதுதான் நான் உங்களுக்கு ஒரே இதில் சொன்னேன். அவர் வந்து இன்னும் கூடுகிற கூட்டம் ஒரு நடிகராகத்தான் பார்க்கிறதே தவிர அரசியல் தலைவராக பார்க்கவில்லை. இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கீங்க. ஓகே சார், ஓகே சார், நன்றி சார்.